ஆர்ஃபனேஜ்க்கு புதுசா ஒரு பையன் வந்திருக்கான். அவன் ஒரு ஸ்பெஷல் சைல்டு. அவனால கண்ண மட்டும் தான் அசைக்க முடியும். கிளாஸ்ல இருக்க பசங்க எல்லாம் தள்ளி போறாங்க. ஆனா மரியா மட்டும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்றா. பிளே கிரவுண்ட்ல எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் மட்டும் தனியா வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்த மரியா அவன் கிட்ட போயிட்டு ஹாய் சொல்றா. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரு கயிறோட வந்து அவன் கால கட்டி விட்டு அவனையும் விளையாட வைக்கிறா. அங்க இருக்க பசங்க எல்லாம் அவன் கூட சேராதுன்னு சொல்றாங்க. ஆனா அப்பத்துல இருந்து அவன் கூடவே தான் இருக்கா. அவனுக்கு கதை படிச்சு காட்டுறா, அவன் கூட விளையாடுறான், அவன் கைய கயிறுல கட்டி அசைக்க சொல்லி கொடுக்குறா. ஒரு நாள் டீச்சர் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப மரியாக்கு புதுசா ஒரு ஐடியா வருது. பாட்டை போட்டு அவனை வீல் சேர்ல இருந்து தூக்கி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. இதனால அந்த பையன் கண் கலங்கி மரியா கூட ஆடுற மாதிரி இமேஜினேஷன் பண்றான். அப்படியே ஒரு நாள் மரியா அவனை பார்க்க போறா. அப்ப வீல் சேர்ல கயிறு மட்டும் தான் இருக்கும், அவன் இருக்க மாட்டான். அவனுக்கு சரியாயிடுச்சுன்னு சந்தோஷத்துல போயிட்டு பாக்குறான். ஆனா அவன் இருந்து போயிட்டு இருப்பான். இதை பார்த்த மரியா ரொம்பவே மனசொடிஞ்சு போயிடுறா. வருஷங்கள் ஆயிடும், மரியாவும் வளர்ந்துடுறா. அதே ஆர்ஃபனேஜ்ல டீச்சராவும் ஒர்க் பண்றா. எல்லாமே மாறிடும். ஆனா அவ கையில கட்டி இருக்க கயிறு மட்டும் அப்படியே இருக்கும்.